plethora of his work which speaks volumes. He is currently heading his own AI company and production house called ISR Ventures. This was interesting. He created AI Venba, a virtual host who presented the prestigious Tamilan Awards by Pudhiya Thalaimurai live on stage. That was amazing. In fact, one thing would surprise you. What you see here is not just the original AKB, Ashok. It's actually the AI version talking to you. It's absolute intelligence and maybe also a little ignorance of AI, who's right here in front of you. Kidding, ladies and gentlemen, and thanks for the chuckle. Loved it, sir. And he's spearheading the Munnodi AI and automation project for news broadcasters. A passionate trainer. அதாவது இவ்வளோ நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி அதை கற்றுக் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. யூ கிவ் மனி ஆர் ஜுவல்லரி டு எனிபடி, அது உங்களை விட்டு போகும். பட் ஞானம் இஸ் சம்திங், த மோர் யூ ஸ்ப்ரெட், த மோர் யூ ஷேர், இட் கீப்ஸ் க்ரோயிங். Wonderful to see you as a passionate trainer as well, sir. An accomplished writer, he has authored 2 captivating Tamil books, Seyirkaiyin Rusi and Illuminating AI Introduction, and Nilavil Oru Kaadu, a heartfelt call to preserve nature. Ladies and gentlemen, I, spelled as AI, would love to invite the AI man, Mr. ISR Selvakumar. இவ்வளோ லாங்காக எனக்கு ஒரு அறிமுகம் தான் முதல் தடவை கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரேடியோ ரூம் மற்றும் லைட்டஸ் குழுமம் சார்பாக ரேடியோ ரூம் என்கிற கதை சொல்லக்கூடிய செயலியை அறிமுகப்படுத்தும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ரேடியோ ரூம் மற்றும் லைட்டஸ் குழுமம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகம் எதனால் ஆச்சு ஆனது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா ஆளுக்கு ஒரு பதில் இருக்கும். சயின்டிஃபிக்காக ஒரு பதில் இருக்குது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதங்களாக ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான், ஃபேக்ட். ஆனால் என்ன கேட்டீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல. எனக்கு ஒரு பார்வை இருக்குது. இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால், இங்கே ராஜேஷ்குமார் சார் இருக்கார், விஜயன் இருக்காங்க, நிறைய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் டைரக்டர் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் கதைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நிலத்தில் வசித்தாலும் சரி, 5 பூதங்கள் இருக்கக்கூடிய எந்த நிலத்தில் நீங்கள் வசித்தாலும் அங்கே அங்கே இருக்கிற மனிதர்களால், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளால், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களால் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பரப்பால் அங்கே ஒரு கதை உருவாகும். அந்த கதை தான் தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். அந்த கதைகள் வழியாக தான், அந்த கதை மாந்தர்கள் வழியாக தான், அந்த கதையில் சொல்லப்படுகிற இடங்கள் வழியாக தான் நம்ம அந்த இடத்த பற்றியும் அந்த பூமியை பற்றியும் வாழ்வியலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகம் கதைகளால் ஆனது. அந்த கதைகளை நம்ம எங்கே உட்காந்து பேசுகிறோம்? ஆத்தங்கரையில் உட்காந்து பேசுகிறோம், அரச மரத்தடியில், ஆலமரத்தடியில் உட்காந்து பேசுகிறோம், டீ கடையில் பேசுகிறோம், சலூனில் பேசுகிறோம், ஏன் எல்லா வீடுகளையும் உட்காந்து பேசுகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரூம் இருக்குது. பூஜை அறைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்கும், படுக்கறைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்கும், ஹாலுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்கும். இப்போ ஏசி ரூம்னு வந்துடுச்சு, ஹீட்டு தாங்க முடியல, அதனால் ஏசி இருக்கிற ரூம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு கதை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையிலே நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது என் மனைவி சொன்னாங்க, என்ன இன்றைக்கி கிளம்பிட்டீங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது உங்களுக்கு ஃபுல் டே அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை இருக்குது, அம்மா கிட்ட சொன்னாங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், அதோட முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டை நான் இங்கே போய் ஆகணும் அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணாங்க. யாருக்கு? எங்கள் அம்மா. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி கதைகள் தானாக உருவாகிட்டே இருக்குது. வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வீட்லையும் உருவாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கதைகள் கொஞ்ச நாளாக சொல்லப்படலை, அல்ல கேட்கப்படலை. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருக்கு. பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் வீட்டில் எல்லோரும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீனையும் பார்த்துட்ருக்கோம். யாரோ ஒரு டீம் லீடு, யாரோ ஒரு மேனேஜர், யாரோ ஒரு கிளைண்ட்டு அங்கேருந்து பேசிகிட்டே இருக்கு, அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும். சாப்பாடு பக்கத்தில் லேப்டாப் பக்கத்துலேயே சாப்பிட்றாங்க. ஓகே, வீட்டில் யாராவது காலிங் பில் அடித்தா எழுப்ப முடியல, ஏன்னா அதுக்குள்ளே எங்கள் டீம் லீடு கொச்சிக்கிறான். அப்படிங்கும்போது நம்மளோட வாழ்க்கையே எந்த கதைகளும் இல்லாமல் ஏதோ ஒரு லேப்டாப்பை சுற்றி, ஒரு கேட்ஜெட்டை சுற்றி அங்கே போய் நின்றுடுச்சு. அப்படின்னும்போது மக்களுக்கு இந்த கதைகளை தொடர்ந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா,
உள்ளை உள்ளால் எடுப்பது போல எதை சார்ந்து நம்ம எல்லாரும் இப்போ வசிச்சுட்டு இருக்கோமோ அதுக்கே போகிறோம். அதான் நீங்கள் கேட்ஜெட்டு தானே எப்பயுமே கையில் வச்சுருக்கீங்க, அது வழியாகவே உள்ளே வரோம் அப்படின்னு ரேடியோ ரூம் வந்துட்டு ஒரு செயலியாக உருவெடுத்து அதுக்குள்ளே நிறையா கதைகளை வச்சு மக்களை சென்றடைய வந்திருக்கு. அதை அறிமுகப்படுத்தக்கூடிய விழா தான் இந்த விழா. ஸோ இப்போது இது ஒரு ஐடியா. நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, கதைகள் சொல்கிற ஆப்ஸ் இருக்குது, அது வந்து பாட்காஸ்ட்டாக இருக்குது, வெறுமனே ஸ்டோரி டெல்லிங் ஆப்பாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி சொல்கிற மாதிரி இல்லாமல் கூடவே நடித்து காமிச்சா அப்படி இருக்கும். ஏன் இங்கே பொருள் கலைஞர்கள்லாம் இருக்காங்க, ஓகே, அவங்க நடித்து காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரேடியோ ட்ராமா ஃபார்மேட்டில் அதை நடித்து அதே கதையாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்து டெவலப் பண்ணுறாரு. அதை டெவலப் பண்ணுறது யாருன்னா மிஸ்டர் வெங்கி. மிஸ்டர் சார், ஓகே. ஸோ தட்ஸ் அ கிரேட் ஐடியா. ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ ஏன்னா நிறைய கதை சொல்கிற ஆப்ஸ் இருக்குது உங்களுக்கு, யூடியூப்பில் கொட்டி கிடக்குது. ஆனால் அது வந்து ஒரு கலைஞர்களை வச்சு, குரல் கலைஞர்களை வைத்து நடிக்க வச்சு அந்த உணர்வை வந்து எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை வந்து ஒரு நடிப்பு மூலமாக கடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை குரல் கலைஞர்களோட ஆதரவோட திரு வெங்கி வந்து ரேடியோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப்போட டெவலப் பண்ணுறாங்க. சரி, இதை வந்து இப்படி நம்ம ஒரு ஐடியா சொல்லும்போது அந்த ஐடியா டெவலப் ஆகி ஒரு ஆப்பாக வர்றதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும். நிறைய தடைகள்லாம் நிறைய தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும். முதல்ல வீட்டில் தேவைப்படும், அப்புறம் தான் வெளியில். ஸோ இப்போ நீங்கள் இந்த காதலுக்கு மரியாதை பாட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை தாலாட்ட வருவாளான்னு ஒரு பாட்டு. அதில் வந்து விஜய் எப்படி திரும்பினா இங்கே ஷாலினி ஓடிட்டு இருப்பாங்க, அப்படி பார்த்தா அங்கே ஷாலினி ஓடிட்டு இருப்பாங்க, இப்படி திரும்பினா இங்கே ஷாலினி வருவாங்க. அது மாதிரி வெங்கி சார் எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கே வந்து மிஸ்ஸஸ் வெங்கி, சித்ரா, கிரேட் சப்போர்ட், மாரல் சப்போர்ட். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணுறோம், அது வீட்டுக்குள்ளே சப்போர்ட் வந்துடுச்சு. பட் அதை வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது வேறு சில தேவைகள் இருக்குது. அது வந்து அதுக்கு ஒரு நிதி ஆதாரம் தேவைப்படுது, அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு விஷயங்கள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த சைடில் ஒருத்தன் வராங்க, அவங்க தான் லைட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். அந்த கனவை நனவாக்கணும்னா ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அப்போ வெங்கி சாருக்கு ஒருத்தன் கிடைக்கிறான், அவங்க தான் லைட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். Radio Room is a dream project of Mr. Venki. But no dream becomes reality without the support of the right persons. We are deeply grateful to Lightest Technologies for their invaluable contribution. It is their expertise and dedication that have transformed Radio Room, the concept of Radio Room, from a vision to a global platform, global reality. Thank you so much, sir. So therefore, with immense gratitude on behalf of Radio Room, we extend a warm welcome to Mr. Nimish Pandya, Mr. Pankaj Desai, and Mr. Shreyas Shah of Lightest Technologies. Please, friends, இவங்க எல்லாரும் சாத்தியமாக இருக்காரு. அவங்க ஒவ்வொருக்கும் லைட்டஸ்ட் டெக்னாலஜிக்கும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். ஸோ இப்போ ஒரு கனவு இருந்தது, ஒரு ஐடியா இருந்தது, அதை இப்போ சப்போர்ட் பண்ணி லைட்டாக சப்போர்ட் பண்ணி அது வந்து வந்துடுச்சு. அப்படின்னா இதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது அப்போ இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலின் முகமாக மக்களின் கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் வாழ்க்கைகளுக்கும் எழுத்து வடிவம், குரல் வடிவம், கதை வடிவம் கொடுக்கிற மாபெரும் எழுத்தாளர்கள், திரை கதாசிரியர்கள், இயக்குநர்கள், குரல் கலைஞர்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை செய்யும்போது ஊடகங்கள் வந்து அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து சேர்க்குது. ஸோ இப்போது மூன்றும் இணைஞ்ச ஒரு தளத்தில் இருக்குது. ரேடியோ ரூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறி லைட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வழியாக அதுக்கான சப்போர்ட்டும் கிடச்சி அதை மக்கள்கிட்ட எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த முகங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். ஏன்னா ஒரு ஐடியாவை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ மிஸ்டர் வெங்கியோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து குவிந்திருக்கும் மீடியா நண்பர்கள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் எழுத்தாளர் திரு ராஜேஷ் குமார் அவர்களுக்கும்,
திரு அகிலன் கண்ணன், திரு அகஸ்டோ, திரு விழியன், தென் சூப்பர் ஸ்டார் இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் வந்து கொண்டிருக்கும் திரு சசி, எஸ்எஸ் ஸ்டான்லி, கவிதா பாரதி, வருகை தந்து கொண்டிருக்கும் திரு ஜான் விஜய், பாடகி நிலா, கல்வியாளர் ரெவரண்ட் ஃபாதர் ஜோ அருண், டைரக்டர் ஆஃப் லிபா. அவரும் ஒரு மிகப்பெரிய கலைஞர். நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி சார். ஸோ இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரேடியோ ரூம் அப்படிங்கிற ஒரு கனவை நனவாக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை லைட்டஸ்ட் டெக்னாலஜி மற்றும் ரேடியோ ரூம் சார்பாக என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Good evening, everybody. There is something nice about this function. There is something you feel good about this function. It's a good vibe. But the moment I came inside, and first thing I searched for Mr. Venki. The way everybody were laughing, smiling, eating, wishing everybody, it felt good. And when he introduced me to like this 3 friends, I was very happy to meet them. They were so warm, so much of love. I said, there is something good is happening here, and this is the place Mr. Venki has seeded, planted the seed, and is going to be a big success. And I know Mr. Venki for a long time. Very few persons in my life, I always have some special liking, special love. Mr. Venki, we met in a project, and I must have spent hours together talking about so many other things, but I always found him very passionate of everything new ideas, new concepts. Sir, we should do that, sir. We should do that, sir. I mean, that's a zeal, enthusiasm, and I must have gone with him to so many production houses, OTT houses. But they never understood his dream, his vision, his enthusiasm. So I think finally he took this step of doing something himself. It is this radio room, and radio room is his baby, and I can see there's a lot of journey he's going to make forward, and so many beautiful things are going to happen because of this radio room. Like the great Rajamouli's film RRR, this is another RR right now. So the third R also will come, or fourth R will come, fifth R will come, and it will become one of the biggest platforms. I am very happy to be here. I am very happy to meet everybody, and I wish this project and wish Venki and the whole team a grand success. God bless. Thank you. No. He wants me to talk in Tamil now. Vanakkam. That's very difficult. முதல்ல சொல்லிடுறேன். வெங்கி என்னோட நிறைய நண்பர். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அவருக்கு தெரியும். எப்போதுமே எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அவரோட எந்தூசியாசம். ஒரு ட்ரெமெண்டஸாக ஒரு ஏதோ பண்ணணும் சார், ஏதோ வித்தியாசமாக பண்ணணும் சார், அதே எல்லாரும் அழைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க சார், புதுசாக பண்ணலாம், என்ன சார் புதுசாக பண்ணலாம், ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார் சார், இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லிகிட்டே இருப்பார். இவ்வளோ ஐடியாஸோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் மாட்டல. அவரும் பல இடத்துல பல ஓடிடிக்கும் பல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. நானும் போயிருக்கேன் கூட. நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சார், இந்த என்தூசியாசம், இவரோட டேலண்ட், இவரோட பயோடேட்டா பார்த்தாலே ஷாக் ஆகிடுவாங்க. அவ்வளோ பெரிய பயோடேட்டா, ஆர்டினரி பயோடேட்டா. இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, இவரோட ஐடியாஸை நீங்கள் உட்காருங்க சார், ஒரு 10 நிமிஷம் அவரோட ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டெரிஃபிக் ஐடியாஸ் இருக்குது. இதை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈஸியாக ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக ஐடியா கொடுத்தாரு. அப்போ கூட யாருமே ஏற்றுக்கல. ரொம்ப சோர்ந்து போவார், ஃபோன் பண்ணுவார், என்ன சார் இப்படியே இருக்காங்க சார், சார் டைம் வரும் யூ டூ இட் அப்படியே சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு சார் ரேடியோ ரூம்னு நான் ஆரம்பிக்கிறேன் சார். ரேடியோ பிளேஸ், ரேடியோ பெரிய ரேடியோவா, எல்லோரும் டிஜிட்டல் இதெல்லாமல் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு போட்டு ஒரு பேக்
எங்கேயோ பேக்கில் போகிறாரு, ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோக்கு போகிறாரு, பயந்துட்டேன். பட் ஐடியா உள்ள எங்கேயோ இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி கான்செப்டில் வரமாட்டார். அந்த கான்செப்டை ப்ரில்லியண்ட்டாக அவர் ஒரு இதுக்குள்ள ஒரு ஐடியா நுழைச்சி அது பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் டுடே இந்த லான்ச்சு, இந்த சக்ஸஸுக்கு அது வெங்கியோட ஜீல். அண்ட் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு ஸ்டார்டிங், ஃபஸ்ட் பேபி ஸ்டெப் எடுத்துருக்காரு. இங்கேருந்து பல மேலும் நிறைய ஒரு இதில் பிளான்ஸ் இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி அவரோட இந்த பிளான் பெரிய சக்ஸஸாக வரும். அவருக்கு லைட்டர்ஸ் வேறு ஒரு அருமையான ஒரு டீம் வேறு பேக்கில் சப்போர்ட்டில் இருக்காங்க. ஐ எம் ஆல் தேர், வி ஆர் ஆல் தேர். ராஜேஷ்குமார் சார் மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் ரைட்டர். நான் அவரை பார்க்கும்போதுலாம் ஷாக்கடு, எப்படி இந்த ஏஜில் இந்த எனர்ஜி பார்க்கும்போது, சார் ஒரு புது கதை இருக்குது சார், அது நீங்கள் தான் பண்ணணும் சார், எனக்கு எப்போதும் எனக்கு எப்போதும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஹி ஹேஸ் such great writers and such nice people around. And இந்த ப்ராஜெக்ட் பிக் சக்ஸஸாக வரும். இன்னும் போக நிறைய குட் நியூஸ் அண்ட் குட் ஐடியாஸ் இதோட வெங்கி வில் ஷைன். அண்ட் we are always there to support him. Thank you so much. ஏன்னா எல்லோரும் இங்கிலீஷில் பேசினா இது நல்லா தமிழ் கதை சொல்கிற இடம் அது, அதனால் தமிழில் பேசுனா நல்லா இருக்குன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, முதல்ல நான் சொல்ல வந்த கண்டென்ட்லாம் பாதி செல்வகுமாரும் அசோக்குமே பேசிட்டு போயிட்டாங்களே, நான் இப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியர். ரேடியோ ரூம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த கோவிட்ல இதெல்லாம் அடிபட்டு வந்தோடனே எல்லாம் புதுசாக செய்யணும், வித்தியாசமாக செய்யணும், நிறைய படமாக பார்த்தோம் கோவிட் இதெல்லாம். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, நாங்கள்லாம் வந்து என்னென்னா சின்ன வயசில் ரேடியோ நாடகங்கள் கேட்டு வளர்ந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. அதுங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரேடியோ நாடகங்கள் இன்ஃபேக்ட் இன்றைக்கி எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது விவித் பாரதியில் மத்தியானம் 12 மணிக்கு ஹார்லிக்ஸ் குடும்பம்னு ஒரு தொடர் வரும் எவ்ரி சண்டே. இந்த கேரக்டர் கூட ராஜு, ரவி, சுஜாதா, சங்கர் அப்படிங்கிற கேரக்டர் கூட எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு காலத்தில் ரேடியோ நாடகங்கள் எல்லாரையும் பாதிச்சிது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரேடியோ நாடகங்களாக வரும். அதை பார்த்தா அப்புறம் இந்த இன்னொரு நான் இதை கொண்டு வரதுக்கு இன்னொரு உதவியோடு இருந்தது வந்து என்னோடய கிராண்ட் நீஸ், எனக்கு பேத்தி, என்னோடய நீஸோட பொண்ணு. அவள் 2 வயசுலேருந்து அவளுக்கு நைட் ஆனால் ஃபேஸ் டைமில் கதை சொல்லணும். டெய்லி ஒரு கதை சொல்லுவேன் அவளுக்கு. ஒரு பீரியடில் கதை தீர்ந்து போய் கதை இஷ்டத்துக்கு மாறும். திடீர்னு டெடி பேர் பூ வந்து வடை சொல்லும். என்ன வேணாலும் நடந்துக்கிறதுக்கும் மாறி மாறி கதை சொல்லும்போது தான் சரி, இதே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், பெரியவங்களுக்கு கதையாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி கல்கி, புதுமைப்பித்தன் போன்ற கதாசிரியர்கள் தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போ பொன்னியின் செல்வன் மட்டும் படம் வராமல் இருந்திருந்தால் கல்கிங்கிற ஒருத்தர் இன்றைக்கி இருக்க எங்கள் ஜெனரேஷன் சத்தியமாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நம்ம லெஜெண்டரி ரைட்டர்ஸ், கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், இத்தனை ரைட்டர்ஸை யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இன்னும் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஓல்டன் பீப்புள் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இன்றைக்கி இருக்க யங் ரைட்டர்ஸோட கதைகளை கொண்டு போகணும். இது ரெண்டுக்கும் நடுவில் சேராமே இருக்கவர் நம்ம ராஜேஷ்குமார். அந்த காலத்துக்கு எழுதுவார், இந்த காலத்துக்கு எழுதுவார். இன்றைக்கி எங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. அண்ட் ஸோ இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணதுக்கு நிறைய முதலீடு வேணும். சின்ன சின்ன டெஸ்ட்லாம் பண்ணோம். எல்லாம் பண்ணிவிட்டு சில பேர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இங்கே பிரசாத் ஸ்டுடியோ வெங்கடேஷ் வந்திருக்காரு. நானும் அவர் தான் சின்ன போர்ட்டபிள் ரெக்கார்ட் ஒத்துக்கிட்டு நிறைய இடங்களில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடு வீடாக போய் அவங்கள்டெல்லாம் கேட்டு அவங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். சரி, இதெல்லாம் பண்ணும்போது நிறைய முதலீடு வேணும், எங்கே போகணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர் இஎம்ஐ காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆளுங்க தானே. எப்படி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த ஃபுல் டைமாக பண்ணால் தான் அது பண்ண முடியும். அப்படி பண்ணலாம் என்னன்னு பண்ணும்போது என் மனைவி ஆரம்பிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோடய மகள் பிரியாங்கிறவ டக்குன்னு உடனே அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் அனுப்பிச்சேன். நான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னா. அப்புறம் இன்னொரு மகள், வளர்ப்பு மகள் எங்களோட சுஜிதா ஹைதராபாத்தில் இருக்கா. அப்போ டக்குன்னு கொஞ்சம் பணம் அனுப்பிச்சேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங், யூ கேரி ஆன் வித் யுவர் டர்ன். சரி அப்படின்னு ஆரம்பித்தோம். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, மகளை பெற்றால் தான் பாக்கியசாலிகள் இல்லை, மகளை வளர்த்தால் கூட பாக்கியசாலிகள் தான். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய எங்களுக்கு நாங்கள் வளர்ப்பு பிள்ளைகள் நிறைய எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது கதையை நாங்கள் ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டுடியோக்குள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு கதைன்னு. நாங்கள் முதல்ல எடுத்துக்கொண்ட கதை புதுமைப்பித்தன் அவர்களின் கடவுளும் கந்தசாமியும். இன்றைக்கு ஆக்சுவலாக புதுமைப்பித்தன் ஒரே மகள் தினகரி அக்கா வர்றதா இருந்தாங்க. அவங்க உடம்பு சரியினால வரலை. இல்லைன்னா ஐ பின் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் ஹர் டு மெனி பீப்புள் மே நாட் நோ ஹர். அவங்களோட ஒரே மகள், புதுமைப்பித்தனோட ஒரே மகள்.
அந்த கடவுள் எடுத்து அந்த நாடகத்தை ஒவ்வொரு வாய்ஸஸாக ட்ரெயின் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு இது எப்படி வந்து ஒரு நாடகத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கும்போது அதோட ஒரு கண்ணை மூடினா அது விஷுவல் நம்ம மனசுக்குள்ளே வரணும். ஸோ விஷுவல் வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ அந்த கதையை பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த காலத்தில் சென்னையில் ட்ராம்லாம் ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை. ஸோ இந்த கதைக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி கல்கட்டாவில் அவர் ட்ராம்லேயே ட்ராவல் பண்ணி ட்ராம் நிற்கும் போது ட்ராம் போகும்போது எல்லாத்தையும் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பித்தோம். கதைக்குள்ளே பண்ணோம். ஒரு ஒரிஜினல் ஸ்கோர் மியூசிக், ஒவ்வொரு கதைக்கும் ஒரிஜினல் ஸ்கோர். எங்கள் கதையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணதோ இது பண்ணதோ கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த படங்கள் கூட ஒரு டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட் வரைஞ்சது தான் எங்களுக்கு எல்லா கதைக்கும் படங்கள். ஸோ அப்படியே நாங்கள் உருவாக்கி அந்த கதையை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு ஓகே கதை நல்லா வந்திருக்கு, ஒரு சின்ன ஹோப் கிடச்சிச்சு, இது போகும், ரீச் ஆகும். கேட்கும்போது ஃபீட்பேக் வாஸ் வெரி பாசிட்டிவ். நிறைய ஊருக்கு, எல்லா ஊருக்கும் குளோபலாக எல்லாருக்கும் அனுப்பிச்சோம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்ண மூணுனா எங்களால் இமேஜின் பண்ண முடியுது, ப்ராட்வேல ட்ராம் ஓடுற சவுண்டு எங்களால் இமேஜின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சும் போது சரி இது அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் மேலே முதலீடு வேணும், வி நீட் மோர் மணி. என்ன பண்ணும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நண்பர் கிறிஸ்டிங்கிறது ஒரு ப்ரொடியூசர், அவர் நிறைய குற்றம் கடிதல் மாதிரி படங்கள் பண்ணவர். அவர் மூலமாக எங்களுக்கு விஜய் ரெட்டி அப்படிங்கிற நண்பரோட தொடர்பு கிடச்சி. இஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆடிட்டர். ஸோ அவர்கிட்ட நாங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது அவர் எல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்குது சார், நான் டாக் டு ஃபியூ பீப்புள்னார். திடீர்னு ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எதுக்கு வெள்ளட்டும் போனேன், நானே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் ஃபண்ட் எங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரைட்டாகவே எந்த அப்போ வந்து இது வண்டியான ஐடியா தான், இது எப்படி வரும், எந்த மாதிரி ஆப் இருக்கும், என்ன எதுவுமே தெரியாது. ஒரு ஐடியாவை உடனே எங்களுக்கு கேமிய சீட் மணி அண்ட் வி ஸ்டார்டட் த ஒர்க். ஆக்சுவலாக 2 வருஷம் என் கூட எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணார். இப்போ ஹாலிடேக்கு ஒய்ஃபு ஃபேமிலியோட யூஎஸ் போயிட்டார். யூஎஸ் போகணும்னு சொல்லிகிட்டே போனார். 2 வருஷம் கூட இருந்தேன், நான் இல்லாத போது லான்ச் பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே போனார். இதோ உங்களுக்காக ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் அனுப்பிச்சிருக்காரு. வி லைக் டு ப்ளே த வீடியோ. அடுத்ததான் நான் சரி ஓகே நமக்கு ஒரு ஃபண்டு கிடச்சிச்சு, கதைகள் பண்ணலாம், தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நண்பர் கார்த்திகை சந்தித்தோம். கார்த்திக் யாருன்னா நம்ம ராஜேஷ்குமாரோட மகன். அவர் உடனே சார் அப்பா கதையை பண்ணலாமான்னு கேட்டேன். நல்லா பண்ணுங்க சார். ராஜேஷ்குமார் சாரும் வந்து இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாஸ் இருக்கும்போது இட் ரியலி இன்ஸ்பைரிங். உடனே சார் ஒரே ஒரு சிறுகதை ஃபஸ்ட்டு கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன், அது பிடிச்சிருந்ததுன்னா நான் ஃபர்தராக பண்ணலாம் சார்னு முதல்ல ஒரு சிறுகதை கொடுத்தாங்க. அந்த கதையை பண்ணி காட்டினேன், சேர்த்தாங்க. சில சஜஷன்ஸ்லாம் இருந்துச்சு, கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பெரிய கதைகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கதைகள் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்கும்போது இப்போ இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, வி வாண்டட் சம் மீடியா. ஸோ வி டிசைடட் டு கோ இன் ஃபார் அன் மொபைல் அப்ளிகேஷன். ஏன்னா இன்றைக்கி யாரை வேணாலும் பிரிக்கலாம், மொபைல்லையும் மனிதனையும் பிரிக்கவே முடியாது. ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ஒன்றா இருக்காங்களோ இல்லையோ, மொபைலும் பர்சனும் ஒன்றா இருக்காங்க இன்றைக்கி. அதனால் சரி மொபைலில் தான் நம்ம கரெக்டான இது பிளாட்ஃபார்ம் இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சேர்க்கும்போது ஒரு ஆப்பை உருவாக்கணும். ஆப்பை உருவாக்குறதுக்கு நிறைய பேரோட அங்கே எங்கே கொண்டு போனோம். அது ஒரு 4-5 பேர்கிட்ட கொண்டு போனோம். சம்பவம் எங்களோட ஐடியாஸ் நாங்கள் என்ன நினச்சோமோ அது வரல. முதல்ல சரின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கார்த்திகே இது பண்ணார். இன்னொரு ஃப்ரெண்டை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், திரு ராஜேஷ். குட் ஃப்ரெண்ட் அண்ட் அ குட் சோல். இமீடியட்டாக சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார், என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இஸ் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நிறைய கார்பரேட்டில் பெரிய பொசிஷனில் இருந்தவர். இஸ் டெவலப்ட் இஸ் ஓன் கம்பெனி கால் ட்ரீ லேப்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இஸ் டெவலப் தட், அதெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல்ல ஒரு டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணுறது டிசைனர் யார்கிட்ட போகலாம், அதோ 2-3 பேர்கிட்ட போகணும். சரியா வரல. அப்புறம் அவரே சஜஸ்ட் பண்ணி ஜெய்ப்பூரில் ஒரு டீமை மீட் பண்ணோம். யூ வில் பி சர்ப்ரைஸ். ஜெய்ப்பூர் இங்கேருந்து நாங்கள் சம்மந்தமே இல்லாத இருந்து ஜெய்ப்பூரில் ஒரு டீமை மீட் பண்ணோம். அவங்கக்கிட்ட போய் நாங்கள் சொன்னோன்னா வி ஹேட் 2-3 ஜூம் மீட்டிங் தான். அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் அந்த டீம் எங்களோட பேசினாங்க. எங்களோட மெயின் ஐடியா என்னென்னா இந்த ஆப் வந்து ஒரு இந்தியன் லுக் இருக்கணும், நம்ம இந்தியாவிலேருந்து போகிற ஒரு ஆப் மாதிரியே இருக்கணும். ஸோ இந்த ஆப் இஸ் கிரியேட்டட் இன் இந்தியா. ஸோ அதுக்குண்டான நம்ம ஊர் மோட்டிவ்ஸ், இந்தியன் மோட்டிவ்ஸ் அதெல்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான இது என்னென்னா எங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து நம்ம மொழியில் அதை படிக்கணும். 2 இருக்குதுல்ல, படிக்கிற மொழி ஒன்று இருக்குது, கதை கேட்குற மொழி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மொழியில் படிக்கிறீங்க ஆப்பை, இப்போ நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் ஸோ எந்த மொழியில் நீங்கள் படிக்கிறீங்க, எந்த கதையை நீங்கள் கேட்குறீங்க, இதுவும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது எப்படின்னா நாங்கள் முதல்ல ரிசர்ச் பண்ணோம். எல்லா ஊராக நிறைய ட்ராவல் பண்ணேன் ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் நிறைய பணம் செலவு பண்ணோம். இப்போ ட்ராவல் பண்ணி பேசும்போது டீப் சவுத், டீப்பில்
உள்ளெல்லாம் போகும்போது இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கன்னடா இதெல்லாம் போகும்போது பேங்க் சொன்னாலும் கூட கன்னடத்துலேயும் தெலுங்குல தான் எழுதுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க மொழியில் தான் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆப்பில் 5 விதமான ஆப் லாங்குவேஜ் எனக்கு வேணும். அது ரொம்ப கண்டிப்பாக இருங்க, அது இருந்தால் தான் பண்ண முடியும். அது வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கதையை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் தெலுங்கில் படிச்சுட்டு போய் தமிழ் கதையை கேட்கலாம், மலையாள கதையை கேட்கலாம், எந்த கதையை வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் வர்ஸ் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம், எந்த கதையை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் உருவாக்கும் போது அந்த ஜெய்ப்பூர் டீம் இமீடியட்டாக they came forward, they immediately said something and it started rolling. கதாபாத்திரங்கள் they will take over. ஸோ அந்த சீன் கேரக்டர் வரும்போது கேரக்டர் விதவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கதைகளை நாங்கள் உருவாக்கணும். இதோ ஒரு சின்ன தொகுப்பு அந்த கதைகளை நாங்கள் எப்படி உருவாக்கணும்னு மேப் அண்ட் a lot of things maybe later, maybe on the question answer the press வரும்போது we will talk more. Thank you so much for kindly listening to my story and how the story is really has been brought to it. Thank you so much. இந்த ஆடியோ ஓடிடி பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு ஸ்னீக் பீக் கிடச்சது ஒரு 1 week ago and I was genuinely surprised. Firstly, I think it is a really it's innovation அப்படின்னு நினைக்கிறேன் and that's why I'm here. ஒரு 6 months முன்னாடி இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு என்னோட டீமில் இருந்து ஒருத்தர் சொன்னாங்க. And I think at that time they themselves were not sure, they were trying to figure out but their heart was in the right place அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. And I thought what an innovative idea. But இதே ஸ்பேஸில் 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் அண்ட் வேறு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். But then when I got a sneak peek of what this app entails, what this audio OTT entails, I was really genuinely very happy. And it's something that I wanted to be a part of, for a very long time. Stories, obviously, and these stories that come to you, you don't have to read them. Like I know there are people in my team also who can't read Tamil, but they work in the industry and they work in Tamil films and all that. This of course is in other languages also, but I thought it was a great idea where you can listen to these stories and it's almost like this. I was talking to Venki sir in the ஒளிச்சித்திரம் அப்படின்னு வரும் தெரியுமா, நிறைய இந்த படங்களுடைய சீன்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம், ரைட், with the music and everything. So அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு and different characters speaking for different actors, almost like speaking for the characters in the novel, in the books. So it seemed like a very innovative idea, and then when I got to listen to it, I was really, really surprised and happy that they've taken the effort without worrying about what will come, without worrying about profits and everything. I'm sure that idea is there, but right now it seems like a very innovative idea that these guys have put together, and I really wish you guys all the best, and I'd love to be a part of this in some way. I have actually, I'm not marketing myself here, but I've dubbed for a couple of other platforms, but nothing like this, where the emotion is also there and there's backing music and sound effects and all that. So I think that also the idea of all of us being here is to put this out to a lot more people, and that's the idea here, and I really wish we talk about this and put this out. I know in a place like Bangalore and all, where generally they tell you that there's a lot of traffic, this seems like the ideal thing to do when you're driving a car and stuck in traffic. You just listen to the sounds coming through your speakers, where you can listen to a story that you might not have read or that you don't have time to read. So all the best to the whole team. Thank you for calling me. I got an opportunity to meet somebody I've been wanting to meet also for a very long time, Mr. Rajesh Kumar, and we just fixed an appointment to sit and discuss a story together also. So that way I'm also very happy that that happened. So let's try and reach this out to a lot more people and subscribe and pick up the app. And Venki sir was telling me that hopefully at some point this will be a video OTT also, and that's something that really interests a filmmaker like me, because we really want a lot more options to put our work out, and it seems very difficult to reach out to certain platforms also these days. So if you can give us first preference, Venki sir, because I was here today, it will be very useful for people like me. So thank you, and all the best to you. And it's been a great honor to be here today. The reason for being and feeling honored is because of one man and one thought. The man we spoke about, Brother Venki. What endears the Lighters Group to Brother Venki is the simplicity, the passion, the integrity of thought, word and deed, and a great missionary of a kind, carrying a thought which is most important to the world today.
and that is storytelling. Brothers and sisters, today the world needs, and especially as Mrs. Reddy on the video mentioned, that she was enamored because she loved the fact that she will have her children listening to lovely stories. Because listening is a very great factor. An Indian culture throughout, north, west or south or east, always spoke about Shravanam, Mananam and Nididhyasam. The Shravanam part is the most important aspect of education, and not education of academics, but the education that leads to character. Listening to good thoughts is the first step in character building. And if this app can do what it has to do, to create good thoughts in the minds of the next generation or the generation now, or even in the minds of the mature people today who don't have that mind in their control, then this thought, as Brother Gautam also mentioned, that listening is going to be the next generation solace and great amelioration for the next generation. Listening to good thoughts. I'd heard many years ago that if you sow a seed of thought, you reap a fruit of action. If you sow a seed of action, you reap a fruit of a good habit. And a good habit leads to good character and good culture. Listening is important. The good thought is important. And I fully agree with Brother Gautam that good thoughts coming from all directions can change the character of mankind, the character of family, the character of society. And I think that credit goes to Brother Venki for creating this passion, and I congratulate him for that great thought for a great man. Obviously, Lightus is a group that is determined to bring high quality technology, to promote technology in a way that businesses can thrive in this new age of technology. Use technology so that the human experience gets amelioration, and use technology so that the platforms which are created are available to mankind for all kinds of needs and requirements. In fact, platforms that can solve the challenges of human minds. Lightus as a group is completely dedicated to ensuring that enhancement in technology and looking for people like Brother Venki who can create an amalgam of technology and good thoughts in such a way that the world can be a better place to live in. Brothers and sisters, today Lightus Technology, being an international company, being listed in the NASDAQ, a listed company, is proud to join Radio Room today. It is our privilege to be joined together with Venki, because the hallmark of Venki is very simply stated, that as a great man is he in whose presence all feel great. It is not necessary to do great things, but a great man is he who is such a character, such a persona, such an aura, that in his presence everybody feels great. Brother Suresh was mentioning in his speech that he felt good when he entered. I felt good when I entered. Gautam was impressed when he was entered. Rajeshwari sir also is, I can see through the sunglasses the gleam in his eye that he is enjoying this event today. And all that is because of one man whose presence is making all of us happy. God bless Venki and his wife Chitraji, who's a great team together. And I assure you that Lightus as an international organization and Venki and his wife together are going to create history to change the thought process of the world tomorrow. Especially the children of tomorrow will be full of stories, and they will be happy children, and the parents of today will have less trouble handling their children because stories will do what they cannot do in today's life. And I think that is the future of life. It is not only Tamil, brothers and sisters. Tamil is a great language. But I see a future with Lightus and Venki, that one day all languages of the world, there will be a radio room talking stories in all languages of the world through the length and breadth of this entire cosmos. I wish all of you, and before I leave, on behalf of the CEO of the company, Mr. Dharmesh Pandya, myself and my entire team, I wish to congratulate Venki for this great effort that he has done, and surely we are with you at all times and whenever, and together I am sure history will be created. It's been a great feeling joining all of you here today, but before I leave, I have a very kind duty. I have a colleague of mine in California, in Hollywood, who also wants to say a few things on this occasion. Can we have the video? It is Mr. Rajiv Kherur, who is a very leading OTT expert, very leading media person, and he is joining us from
California, in Hollywood. Let me have that video, please. Sound. I started knowing Venki, I guess, a month back, and he has always impressed me, right? Whenever we have had interactions, whether it is about how he wants to scale this up, and his marketing. In fact, he's not only a content creator, but he's very good at marketing as well. And I'm always impressed by, in fact, kind of content that he has produced. I wish Venki the very best, and I know that it's going to scale newer heights in the years to come. Thank you so much for coming and editing this event. Thank you. So I would like. Thanks for being here, sir, and making this dream come true today. Pleasure, sir. Good evening, everyone. To talk about Venki sir, as such, he's always bubbling with ideas, and he's so enthusiastic about creating something new, and he was always talking about something innovative. And I'm very happy to see and be part of Radio Room as such, and also not only about Venki sir and Chitra ma'am also. She's been always been very supportive with Venki sir. And Radio Room as such, I've been from the radio industry, and how Gautam sir said, I second him, like listening to Thirai Kadai Vasanam. I remember there used to be a cassette in, when I was very young, and I used to listen to it about on the Vasanam, or Padatode Vasanam Matto Varum. And it is very interesting to listen to that. And இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்கள்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். And I am sure that they are not going to find a book and read this particular stories, as regional stories, which is very much our blood and flesh, very much us, very much traditionally thought, written scripts. And எல்லாரும் new age, modern people, modern stories, and that's where people are going into at this point of time. And everybody is busy, there is no time for people to sit and read. And this is a beautiful space, Radio Room, which you have created, sir. And I'm sure, I have a problem, I can't read, even in my shooting, my assistant director used to read, and I கேட்டுட்டு அப்படியே டைலாக் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஒரு பேராகிராஃப் வாசிச்சேன்னா அந்த ரெண்டாவது பேராகிராஃப் வாசிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மறந்துடும். ஸோ ஐ கான்ட் கனெக்ட். ஸோ ஐ திங்க் ஏதோ டிஸ்லெக்ஸியாலாம் சொன்னாங்க, நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணல. பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஏதாவது கதை வேணும் அப்படின்னா ஐ வில் பை அ புக் அண்ட் ஐ கிவ் இட் டு மை மாம் வில் ரீட் இட், அண்ட் நான் அதை கேட்டு அந்த கதையை இது பண்ணிக்கிறேன். ஈவன் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் ஆல்சோ ஷி ஆல்வேஸ் ரீட்ஸ் அண்ட் ஐ கோ ரைட் மை எக்ஸாம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேட்குறதுன்றது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இட் கோஸ் ஸ்ட்ரெயிட், காதுலேருந்து நேரம் மூடி போயிடும். ஸோ I feel, this is the best thing that you can give it to the younger generation. Now, when I was in radio, I used to always say I created something called sparklers, பாட்டு மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க, நல்ல jokes, small snippets-லாம் பண்ணுவோம். So we create visual for it and things like that. And this is amazing. And you bringing in real music scores and also the, art part of it. Beautiful, sir. And I am sure not only me, the younger generation will thank you for bringing in such kind of stories to their table, and it will entertain them, and there will be a major change of listening. கேள்வி ஞானத்துக்கு ஒரு சூப்பர் பேஸ் பண்ணியிருக்கீங்க சார். Thank you very much, and thank you for giving me this offer. Thanks, sir. Today is very auspicious day, அட்சய திருதி. இந்த அட்சய திருதி இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் ஆரம்பம். உண்மையிலேயே நம்ம எல்லோரும் we are blessed, கொடுத்து வைத்தவர்கள். இன்றைக்கு ஒரு நல்ல நாளிலே ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே செவி வழியாக கேட்டு மூளைக்கு கடத்துவது. From voice to brain.
தேர் இஸ் எ ஸ்ட்ரீம் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்ட்ரீம் நமக்கு திரு வெங்கி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் கொடுப்பார். வெங்கி வெங்கி என்று எல்லோரும் வெங்கியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் மாதம் மாதம் சொல்லுவார், நான் வெங்கியை போய் பார்த்துட்டு வரணும். ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட், எனக்கு மனசு சரியில்லை, ஒரு வெங்கியை பார்த்துட்டு வந்தால் சரியாகும். எங்கே போகிறேன்னா திருப்பதி போவார், வெங்கடாச்சலபதி. அப்புறம் வெங்கடாச்சலபதி செல்லமாக கூப்பிட்றது வெங்கி. டேய் வெங்கி, நான் வர்றேன், கூட்டம் இல்லாமல் பார்த்துடா, நான் வந்தால் கூட்டம் இல்லாமல் எனக்கு கூப்பிட்டு போடா என்று ரொம்ப உரிமையோடு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்தார். இன்றைய கோவையில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றார். அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் வெங்கடாச்சலபதி, லார்ட் வெங்கடாச்சலபதி. அந்த பெயரை வைத்துக்கொண்டு அந்த வெங்கி வெங்கி என்று அன்போடு அழைத்து கொண்டு வெங்கி என்னோடு இணைந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய மகன் கார்த்திக் குமார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்து, அப்பா வெங்கி உங்ககிட்ட பேசணும். யாரா வெங்கி? தெரியலப்பா, வெங்கின்னு ஒருத்தர் வந்து பேசணும், உங்கள் கதைகளை பண்ணணும்னு சொல்கிறாரு, உங்கள் கிரைம் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். சரி நீ கொடு, ஏன்னா நிறைய பேர் என்னுடைய கதையை பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கதைகள் என்னுடைய நாவல்ஸ். சோஃபார் ஐ ஹவ் ரிட்டன் 1500 novels. I have moved to Guinness. ஒரு நாள் கிடைக்கும், ஐ வில் கெட் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் தேர் ஆர் சோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் இந்த கின்னஸ் குரூப். ஒரே ஒரு லாங்குவேஜில், அது வேர்ல்டு லாங்குவேஜில் 1500 novels எழுதுனா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை வச்சு நீங்கள் இவ்வளோ நாவல் எழுதிருக்கீங்க, அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணாட்டியும் பரவாயில்லை, என்னை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கின்னஸ் அவார்டுக்கு மேலே. அதனால தான் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. I have got this done. உண்மையில் சொல்கின்றேன், நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போவதில்லை. சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு 5 படங்கள் நான் செய்திருக்கின்றேன். 5 நன்றாகவே போயிருக்கின்றன. ஆனால் ஒரு தடவை கூட ஆடியோ முதல் பெண் கடத்தல் இது யார் தெரியுமா உங்களுக்கு? சீதை, ராவணன் சீதை கடத்தி கொண்டு போனான். முதல் பெண் கடத்தல், ஃபர்ஸ்ட் கிட்னாப். முதல் பாலியல் பலாத்காரம் திரௌபதி அரசவையில் துகில் வைக்கப்பட்டார், அது கிரைம் இல்லையா? முதல் கோர்ட் சீன் கண்ணகி, பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் கோர்ட் சீன், அது கிரைம் இல்லையா? சகுனியை போற ஒரு வில்லன் உண்டா? கூனியை போற ஒரு வில்லி உண்டா? எத்தனை சரித்திட்டங்கள் எத்தனை இருக்கின்றன. இதனால் தான் நான் கிரைம் கதைகளை எழுத ஆரம்பித்தேன். இதில்தான் மகாபாரதம் எத்தனை தடவை வந்தாலும், அது சினிமாவிலே வந்தாலும் டிவியிலே வந்தாலும் எதிலே வந்தாலும் அதை ஆர்வத்தோடு பார்க்கிறோம். பாண்டவர்கள் கண்டிப்பாக ஜெயித்து விட வேண்டும், கௌரவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று ஒரு பதவியை கூட நாம் பார்க்கிறோம். எப்படியும் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் தெரியும், ஆனாலும் ஒரு பயத்தோடு நாம் பார்ப்போம். காரணம் அந்த காட்சிகளின் ஆக்கம். அதைத்தானே நான் எல்லா கதைகளுமே எடுத்துக்கொண்டு, ஆனால் கிரைம் கதைகள் மட்டும் வாழ்க்கை அல்ல, அதில் விஞ்ஞானத்தையும் கலக்க வேண்டும் என்று நிறைய கதைகளை எழுத ஆரம்பித்தேன். கதை ஒரு கடல். நீங்கள் ஒரு சிறிய ஒரு மக்கை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே ஒரு நீரை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த கடல் என்ன வற்றிட போகிறதா? இன்னும் எழுதுவேன். ஸ்டில் ஐ ஆம் ரைட்டிங். I have written so many novels. I am writing. I will write. இன்னும் நான் எழுதுவேன். இன்னும் நான் எழுதக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. வெங்கிக்கு இப்பொழுது நான் சில நாவல்கள் கொடுத்திருந்தேன். நிலவுக்கும் நெருப்பு என்று பேர், கண்ணை நம்பாதே என்ற சில நாவல்கள் நான் கொடுத்திருக்கின்றேன். வெங்கியும் அவருடைய மனைவியும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். சார் அவங்க நாவல்கள் நிறைய நல்லா போயிட்டு இருக்கு சார், ஆனால் எங்களுக்கு புது நாவல் என்று சொன்னார்கள். நான் புதிதாக எழுதி தருகிறேன் வெங்கி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எத்தனை நாள் உங்களுக்கு வேண்டும்,
நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் இப்பொழுது 5 புதிய சிறுகதைகளை எழுதி அவர் கொடுத்திருக்கின்றேன். அந்த 5 புதிய சிறுகதைகளும் இனி வருங்காலத்தில் உங்களை வந்து அடையும். எந்த புத்தகங்களும் வராத கதைகள். இது மட்டுமல்ல, நாவல்களையும் உங்களுக்கு நான் எழுதி தருகின்றேன் என்று சொல்கின்றேன். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது டைரக்டர் கௌதம் வாசுதேவன் வந்தார்கள். அவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாம் கிரைம் சார்ந்து, கிரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். அவர் முதல் படம் காக்க காக்கிறதுலேருந்து நான் பார்த்தேன். ஒரு மிக சிறப்பான ஒரு, ஏன்னா யார் கிரைம் கதை எழுதினாலும் எனக்கு பிடிக்கும். அதே கண்கள் காலத்திலிருந்து அந்த கிரைம் கதைகள், அந்த கிரைம் சம்பந்தப்பட்ட கதை எல்லாமே பிடிக்கும். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார், ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். இன்னறையே அமர்ந்தார். இதுவும் காலம் செய்த ஒரு மேஜிக் தான். இன்றைக்கு ஏன் அவர் வர வேண்டும், இந்த விழாவிற்கு ஏன் அவர் வர வேண்டும்? வந்தார், அமர்ந்தார். சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நாம் பண்ணுவோம் என்று சொல்லி உடனே என்னுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டார். பண்ணுகிறோமோ இல்லையோ, ஒரு ஆர்வம், ஒரு சந்திப்பு நிகழ்வு. இதெல்லாம் காரணம் அந்த வெங்கி என்கிற மனிதனை வந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அந்த வெங்கி. அந்த வெங்கி இல்லாவிட்டால் நாம் இந்த ஒரு நிகழ்வை வந்திருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமுமே என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி, இழுத்தால் ஒரு கோடு என்று சொல்வார்கள். அந்த புள்ளி இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு கோடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் முதலில் 1969 ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு கிடைத்த சன்மானம் 10 ரூபாய். அந்த காலத்திலே 10 ரூபாய் என்பது இன்றைக்கு 1000 ரூபாய். இன்றைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஐ ஹவ் ஏர்ன் மோர். ஆனால் அன்றைக்கு இருந்த வரவேற்பு இன்றைக்கும் இருக்கின்றது. என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் எனக்கு வயதாகவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன கதை எழுதுவது? இப்பொழுது சமீபத்திலே ராணியிலே ஒரு தொடர்கதை எழுதினேன். எனக்கு நானே நல்லவன் என்று ஒரு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து ஒரு கதை எழுதினேன். ராணி பத்திரிகையிலே அந்த கதை வெளிவந்தது. 35 வாரங்களாக நான் எழுதினேன். அந்த கதை ஏஐ என்ற இது ஆர்டிபிஷியல் வரப்போகிறது. இன்றைக்கு இங்கே நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதிலே ஒரு ஏஐ இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. உங்களை போலவே ஒருத்தர் வரலாம். பிற்காலத்தில் இது நடக்கப் போகின்ற ஒரு விபரீதங்கள், இதை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் வர டிஸார்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஃபியூச்சர் டிஸார்டர்ஸ், அது வரலாம். அப்படி வந்தால் நாம் எங்கே யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உண்மையானவர்கள் என்று நமக்கு தெரிய போவதில்லை. வாழ்க்கையை குழப்பமாகிவிடும். அப்பேற்பட்ட அபாய கட்டம் வரக்கூடாது என்கிற எண்ணத்திலே எழுதப்பட்ட கதையை தான் எனக்கு நானே நல்லவன். அந்த வார்த்தையை சொல்வது கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரோபோ தான் சொல்லுகிறது. அதுதான் ஆட்களை கொள்கிறது, அதுதான் ஆட்சியை நடத்துகிறது, அதுதான் மனித வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே போகிறது. இந்த அபாயம் பிற்காலத்தில் வரக்கூடாது, ஆர்டிபிஷியல் வரக்கூடாது. மனிதன் தான் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை வைத்துத்தான் நான் அந்த கதையை எழுதினேன். அந்த கதையும் இந்த ரேடியோ ரூம் என்கிற அமைப்பில் வரப்போகிறது. ஒரு லைக்காவை போல இன்றைக்கு ஒரு லைட் கிடைத்திருக்கிறது நமக்கு. ஒரு லைக்கா கிடைத்த சினிமாவுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற லைட் டெக்னாலஜி அது வெங்கி கிடைத்திருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படி சந்திரனில் பட்டு அது ஒரு பூரண நிலவாக மாறுகிறதோ, அதுபோல் அந்த லைட் டெக்னாலஜி அவர்கள் இப்பொழுது அந்த ஒளி நமக்கு வெங்கின் மேல் விழுந்து அது ஒரு பூர்ண சந்திரனாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நான் எப்படி ஒரு நாவலில் இருந்து 1500 நாவல்களை தாண்டி இன்னமும் நான் எழுதி கொண்டிருப்பேன் போல, வெங்கியும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த ஒரு 5 சிறுகதைகள் மட்டுமல்ல, என்னுடைய கதைகள் மட்டுமல்ல, மற்ற எழுத்தாளர்கள் கதைகளும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். பொன்னியின் செல்வன் வந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. பொன்னியின் செல்வன் எழுதும் பொழுது கல்கி நினைத்து பார்த்திருப்பாரா? மணிரத்னம் இயக்க மிகப்பெரிய ஸ்டார்கள் எல்லாம் நம்முடைய பாத்திரங்கள் ஆதித்த கரிகாலனாகவும் வந்தியத்தேவனாகவும் குந்தவியாகவும் வருவார்கள் என்று அவர் நினைத்து பார்த்த எழுதினார். இந்த 2023ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் வந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதினார். நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கதையை படித்தேன்.
இன்றைக்கு அந்த கதாபாத்திரங்கள்லாம் நிஜ பாத்திரங்களாக மாறி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து பொன்னியின் செல்வன் என்றால் என்ன என்பதை எல்லோருக்கும் தெரிய வைத்தது. அதே போலதான் இன்றைக்கு நாம் போட்டிருக்கின்ற விதை, 2024 போட்டிருக்கக்கூடிய விதை 2074 நாம் இருப்போமோ இல்லையோ நம்முடைய சந்ததிகள் எல்லாம் இந்த ரேடியோ ரூமை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பல்வேறு மொழிகளை இன்றைக்கு நாம் பார்த்தோம், வீடியோவில் பார்த்தோம், நிறைய மொழிகளிலே பேசினார். கலிபோர்னியாவிலிருந்து பேசினார் ஒருத்தர். நிறைய பேர் இது மாதிரி நம்முடைய கதைகளை எல்லாம் வேற்று மொழிகளிலே இந்த ரேடியோ ரூம்னு பலதாக இருக்கலாம். சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார், டைரக்டர், இந்த ரேடியோங்கிறது பழசாக இருக்குது, இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஆனால் இவர் ரேடியோ ரூம் வைக்கிறாருன்னு சொல்லி. பழசு தான் என்றைக்குமே நல்லது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவார்கள். பழைய தங்கம், பழைய பட்டுப்புடவை, பழைய பாத்திரங்கள், அம்மா சமையல், பாட்டி சமையல் எல்லாமே கோல்டு தான். இன்றைக்கி இருக்க பீட்சா பர்கர் எல்லாம் நல்லதில்லை. அம்மா செஞ்ச சமையல் நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? இப்போ ஓல்ட் இஸ் கோல்டு, ரேடியோ இஸ் கோல்டு, ரேடியோ ரூம் இஸ் கோல்டு. அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் இந்த ரேடியோ ரூம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களே, லைம்லைட் அவர்கள் அவங்களுக்கு முக்கியமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் உதவி செய்து இதை மேன்மைக்கு கொண்டு வந்து ரேடியோ ரூம் மேலே வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அவர் சொன்னது போல நம்முடைய குழந்தைகள், நம் குழந்தைகள் அப்பாக்கள், நம்முடைய தாத்தாக்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் இந்த ரேடியோ ரூம் செயலி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல் முறையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை சரியான முறையில் நான் பயன்படுத்திக் கொண்டேன் என்று நினைக்கிறேன். வெங்கி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மற்றும் அவருடைய மகளுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.